அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை பிரிந்த நபர்களை ஒன்று சேர்க்கக்கூடியது. பிரிந்து போன நபர்கள் அவர்கள் உங்கள்கிட்ட திரும்ப வர்றதுக்கு இந்த வசிய முறையை கையாளலாம். ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம். கணவன் மனைவியுடைய பிரச்சனை இது நண்பர்களுக்காக கூட நீங்கள் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பண்ணலாம். அதாவது நண்பர்கள், உறவினர்கள், அண்ணன் தம்பியுடைய பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த வசிமுறையை கையாளுங்க. நிச்சயமாக பிரிந்து போன நபர்கள், பேசாமல் இருக்கிற நபர்கள், நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி உங்களை வெறுத்து ஒதுக்கி போன நபர்கள் உங்கள்கிட்ட திரும்ப வருவாங்க. ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் தான், அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடியது. இதற்குரிய நாள் என்ன, நேரம் என்ன, இது எப்படி வரையணும், வரைமுறை என்ன, இதெல்லாம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில், பிளெயின் கலர் பேப்பரில், கோடுகள் இல்லாத யூஸ் பண்ணாத பேப்பரில் பயன்படுத்துங்க. அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இதற்கு உரிய இடம் எதுவும் கிடையாது, உரிய நாள் எதுவும் கிடையாது, உரிய நேரம் எதுவும் கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்டுட்டேனே பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசனை பண்ணாதீங்க, பண்ணலாம். பெண்கள் மற்றும் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தலாம். நீங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் உங்கள் கையில் என்ன கலர் பேனாக இருக்கோ அதை பயன்படுத்தி நான் வரைஞ்சி காமிக்க போகிற இந்த இயந்திரத்தை பொறுமையாக வரைங்க. கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக, ஒவ்வொரு பதிவும் நான் சொல்கிறேன், கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும். நீங்கள் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். வேறு நினைவுகளோடு பண்ணிங்கனாக்கா பலன் தராது. பாதையில் எந்திரிச்சு போகிறது, ஃபோனில் பேசுகிறது, கூட ஒரு 2 பேரை உட்கார வச்சு பண்ணுறது, இதெல்லாம் பலன் தராது. தனிமையான இடத்த தேர்ந்தெடுத்து அமைதியாக பண்ணுங்கள். அப்போ தான் இதற்குண்டான முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் ஒரு கோடு போடுங்க. நீளமான ஒரு பாக்ஸு, அதுக்கு நடுவில் ஒரு கோடு. 786 முதல்ல போடுங்க. இங்கே ஒரு 2 கோடு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல 936 போடுங்க. இங்கே 902, இங்கே 908, இங்கே 925, 1 2 3 4 இப்படி வரணும். இங்கே 916 போடுங்க. இங்கே 920. ரொம்ப சிம்பிள். ஒரு 30 வினாடிகள் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. வரைஞ்சி முடிச்சப்பறம் பெயர்கள் எழுதணும். நீங்கள் விரும்பும் நபரின் பெயர், உங்கள்கிட்ட திரும்ப வரணும்னு ஆசைப்படுற நபர், ஆணோ பெண்ணோ, அவங்களுடைய பேர் இங்கே போடுங்க. ஓட்டு முடிச்சப்பறம் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. அம்மா பேர் தெரியல எனக்கு அப்படின்றவங்க ஹவ்வா அப்படின்னு போடலாம். இங்கே எப்பவும் போல் உங்கள் பேர் போடுங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் பின்தே, ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்தே அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேரை போடுங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னாக்கா, இந்த இயந்திரத்தை மடிச்சிருங்க. நல்லா சின்னதாக மடித்து நூலால் கட்டி ஒரு பாரமான பொருள் கீழே வைக்கணும். வீட்டுக்குள்ளே கூட வைக்கலாம், அல்லது வெளியே கொண்டு போய் கூட வைக்கலாம். நம்ம சேனல் வசிமுறைகள்லாம் ஒன்று எரிக்கிறதா இருக்கும், இல்லைனா பாரமான பொருளை கீழே வைக்கிறதா இருக்கும், இல்லை குளத்தில் கிணத்துல போடுறதா இருக்கும், மரத்தில் மாட்டி வரதா இருக்கும், எரிக்கிறதா இருக்கும். இப்படி மாறி மாறி வரும். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எந்த இயந்திரத்தை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி தான் பயன்படுத்தணும். இந்த இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாரமான பொருள் கீழே வச்சா தான் அவங்களுக்கு உங்கள் மேலே அதிக அன்பு, பாசம் திடீர்னு ஏற்பட்டு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு உங்கள்கிட்ட திரும்ப வர்றதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இயந்திரம் இது.
அந்த அழுத்தத்தை கொடுத்து உங்ககிட்ட திரும்ப வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது. வீட்டுக்குள்ளே கூட வைக்கலாம், வெளியே போக முடியாதவங்க. வீட்டுக்குள்ளே வச்சா யாராவது பார்த்துருவாங்கன்னு பயப்படுறாங்க, வெளியே கொண்டு போய் வச்சுருங்க. குறைஞ்சது ஒரு 3 கிலோ எடையாச்சும் இருக்கணும். பாரங்கிறது ஒரு 3 கிலோ எடைக்கு குறையாமல் ஒரு பெரிய கல்லை கீழே வச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க போதும். எண்ணி 3லேருந்து 7 நாட்களுக்குள்ளே இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அன்றைக்கே கூட அவங்க திரும்ப வரத்துக்கோ, ஃபோனில் பேசுறதுக்கோ, மெசேஜ் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். வெற்றி நிச்சயமாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.